கிருஷ்ணா பொழைக்கிறது கஷ்டமா? அட கடவுளே! ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கிருஷ்ணாவை சேர்க்குறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வெளியில் மீரா ஒரே ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சூசைட் பண்ணதுக்கு காரணமே சாரதா தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சாரதாவால் பதில் எதுவுமே சொல்லவே முடியல. வருத்தத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ககனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. டென்ஷனில் கத்துறாரு. போதும் சின்னம்மா, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்கன்னு. மீரா சொல்கிறாங்க, ககன் தம்பி, நீ எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவன், அதனால உன்னை எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்காக நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் பிரச்சனை? எங்கள் அம்மா டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடணும், அதானே? கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கையெழுத்து போட சொல்கிறாரு. பூமி சரி ரெண்டு பேரும் டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தைரியமாக நின்றுட்டுருக்காரு சந்திரா. ஆனால் சாரதாவுக்கு கையெழுத்து போடுறதுக்கு கையெல்லாம் நடுங்குது. கையெழுத்து போடுங்க போடுங்கன்னு இவர் சொல்ல சொல்ல சரி கையெழுத்து போடலான்னு பார்க்குறாங்க. கரெக்டாக டாக்டர் வந்து கூப்பிடுறாரு. எங்களால் ஆன முயற்சியை நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் கேபி ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன் சாப்பிட்ருக்காரு. பிளட்டில் பாய்சன் கலந்துருச்சு. நீங்கள் பார்த்தது கூட லேட்டாக தான் பார்த்துருக்கீங்க. இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும். போய் பார்க்குறவங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சாரதா உடனே அழுதுட்டு வேகமாக ஓடுறாங்க. நில்லு, நீ போகாத, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க மீரா. பூமி, சரத்சந்திரா, செர்ரி, மீரா 4 பேரும் உள்ளே போகிறாங்க. மீரா ரொம்ப அழறாங்க. செர்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் தானே, அவன்கிட்ட பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. மீரா அழுறதை பார்த்தோன்னே சரத்சந்திராவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. செர்ரி அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அழறாரு. வெளியில் சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. மீரா டென்ஷன் ஆகி அவங்க அண்ணா கிட்ட, இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கலான்னா, உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சந்திரா சொல்கிறாரு, இன்னும் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க. உனக்கு கேபி எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்லே நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, கவலைப்படாத. கடவுள் மேலே பாரத்தை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சாரதா நேராக கோயிலுக்கு போகிறாங்க. என்ன பரிகாரம் செய்ய போகிறாங்களோ தெரியல. கிருஷ்ணா பொழைச்சிக்குவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.